பைப்ல தண்ணி வருமே, தண்ணி எடுக்க போகணுமே. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு? எப்ப சோனி என்ன பிரச்சனை உனக்கு? எப்பயும் அம்மா வந்து தானே திட்டி திட்டி எழுப்புவா, இன்னைக்கு உனக்கு ஏன் பிளேக் எடுக்கு? எப்ப சோனி எனக்கு இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுவே. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் எழுதி தரேன். எங்கள் டீச்சர்கிட்ட இல்லாட்டினா எங்கள் ஸ்கூல் கிளாஸ் ஃப்ரெண்ட்கிட்ட யார்ட்டையாவது கொடுத்துருவியாவே. என்னதே லீவு போட போறியா? அப்பனா நானும் இன்னைக்கு ஸ்கூல் லீவு போட போறேன் பாரு. எப்ப சோனி ஏன் இப்படி இருக்கா? இப்போ நீயும் லீவு போட்டனா அம்மா நீயும் லீவு போடலாம், ஒன்றும் தேவையில்ல, உடம்பு சரியில்லைனாலும் ஸ்கூலில் போய் இருன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்ருவாங்க. ஒழுங்காக லீவ் லெட்டர் எழுதி தரேன், எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டையாவது கொடுத்துருவே போதும். சரி கொடுக்கேன். உனக்கு உடம்புக்கு என்ன செய்யுது? காய்ச்சல் அடிக்கி? இல்லைவே, கை கால்லாம் ரொம்ப வலிக்கு, காய்ச்சல் வர மாதிரியே இருக்கு. சரி அப்பனா நீ வீட்டில் இரு, இன்னைக்கு லீவ் லெட்டர் மட்டும் எழுதி கொடு, நான் உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துட்றேன் ஸ்டாஃப் ரூமில் போய். சரிவே, நான் எழுதி தரேன். சே காலங்காத்தாலே இந்த பல்லு விளக்குறேன்னா எரிச்சலாக வருதப்பா. ஆடு மாடெல்லாம் பல்லா விளக்குது, ஏன் நம்மளை மட்டும் பல்லு விளக்க சொல்லி சாவடிக்காத. 2 குடம் வாங்கணும், அவ்வளவும் சப்பி சப்பி தான் கிடக்குது. இந்த குடம் இனிமேல் கழனி தண்ணி ஊற்றதான் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் இந்த குடத்தை தண்ணி எடுக்க வச்சுக்கிட்டு அப்புறம் கழனி தண்ணி ஊற்ற வச்சுக்கிட வேண்டியது தான். எல்லாம் நீ என்ன குளிச்சுட்டு வந்துட்டா? அவளங்க சந்தியாவ அவள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையாமோ? அவள் லீவா, உடம்பு முடியலன்னு சொல்றா. ஏன் அவளுக்கு என்ன செய்தான் தெரியல, நீயே போய் கேளு. ஒரு மாதிரி இருக்கு, கை கால்லாம் வலிக்குன்னு சொல்றா. எனக்கு நேராவது நான் பள்ளியோடத்துக்கு கிளம்புறேன். சரி சோறு போட்டு தின்னு, நான் தண்ணி வருது பைப்புல தண்ணி எடுக்க போறேன். உங்களுக்கு சாப்பாடுலாம் அங்கே கிச்சன்ல எடுத்து வச்சிருக்கேன், பார்த்து எடுத்துட்டு போ. சரிம்மா. பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னு வேற தெரியலையே, உடம்பு சரியில்லை, இன்னைக்கு லீவ் போடுற வேற சொல்லியிருக்கா. அவ சும்மா லீவ் போட முடியல இவளை மதி. அவட்ட என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் போய் கேட்டுருவோம், பாவம் பிள்ளை. எம்மா சந்தியா, எம்மா எம்மா சந்தியா, எம்மா சோனி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உனக்கு உடம்புக்கு என்னம்மா செய்யுது? உடம்புக்கு எதுவும் அறியண்டமா இருக்கோ? வேணா ஆஸ்பத்திரி எதுவும் போகுமா? எம்மா ஆஸ்பத்திரிக்கெலாம் வேண்டாமோ, கை கால்வ தான் கொஞ்சம் உளைச்சலாக இருக்குது. அதான் இன்னைக்கு லீவ் போடலான்னு பார்த்தேன். நான் சோனிகிட்ட லீவ் லெட்டர் மட்டும் ஸ்கூலுக்கு எழுதி கொடுத்துட்றேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலண்ணா. சரி சரி, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவாண்டா, வாச்சிச்சிக்கு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துரு, லீவ் லெட்டரை. சரிம்மா. சரி வாய் கொப்பளிச்சுட்டு வா, அம்மா காப்பி தாரேன். சரிம்மா. சோனி குளிச்சுட்டாளா? ஆமாம், அவள் குளிச்சுட்டு வந்துட்டா பத்துக்க. சரிம்மா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு லீவ் லெட்டர் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டு வரேன், எனக்கு நீ காப்பி போட்டு வை. சரிம்மா, எதுனாலும் அம்மையை கூப்பிடு. சரிம்மா. சோனி வேற இப்போ வந்தானா லீவ் லெட்டர் எங்கன்னு கேட்பால, இன்னும் எழுதாம அப்படியே வேற உட்கார்ந்துட்டேன். சந்தியா இன்னைக்கு தக்காளி சோறுனா கொஞ்சம் ஆசைப்பட்டு சாப்பிடுவாளான்னு தக்காளி சோறு கிண்டி வச்சேன். பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகலன்ட்டா. அது ஒரு வாரமாவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. சரி இன்னைக்கு வீட்டில் கடந்துட்டு போட்டோம், ஏதாவது நல்ல விஷயம் சொல்லியாலான்னு பார்ப்போம். இனி நான் உன்னை என் கண்ணு போல பார்த்துக்க போறேன். பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோமா? ஏதாவது விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் ஸ்கூல்ல போய் நம்ம தான் அடி வாங்கணும். ரெக்கார்டு நோட்டெல்லாம் உள்ள இருக்கா? இருக்கு. இவகிட்ட எப்படி சொல்றது? உனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். எப்ப சோனி நல்ல வேலை வந்துட்டவே, உன்னையே தான் தேடிட்டு இருந்தேன். லீவ் லெட்டர் எழுதிட்டியா? சீக்கிரம் தா, நான் உள்ள நோட்டுக்குள்ள வச்சாதான் கொண்டு போக முடியும், வேற கையிலலாம் தூக்கிட்டு போக முடியாது, கசங்கிரும். எவ கொஞ்சம் உன் காதை கூட. ஏன்ப ஏதோ ரகசியம் சொல்ல போறியோ? கொஞ்சம் காதை கொடுப்ப, சோதிக்காத. ஆச்சுவலுக்கு சொல்லு. இப்ப என்னப்ப பண்றது? சாலி இன்னைக்கு நானும் லீவ் போடலாம். இரு அம்மட்ட சொல்லிட்டு வாடியாரேன். எப்ப சோனி நில்லுவ? சோனி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? எம்மோ நீயே வந்துட்டியோ? உன்னையே தான் தேடி வந்தேன். என்னாச்சு? 2 பேரும் அதுக்குள்ள சண்டையா போட்டியே? இல்லப்ப ஒரு குட் நியூஸ், உன் காதை கூட. எப்ப உன் முவ சண்டியா பெரிய மனுஷி ஆயிட்டாவே. அப்படியா? எம்மா சந்தியா, இந்த காப்பி எப்படி? இந்த காப்பியை குடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இரு, எங்கேயும் போவாத சரியா? ஏலா எத்தனை மணிக்கு என்னென்ன நேரம் பார்த்தாளா? அவ இப்பதான் சொல்றா, மணி இப்ப 8:15 ஆகுது. 8:15ன்னு வச்சுக்க. சரி நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு, நான் இந்த பெரிய பொண்ணு வீடு வரைக்கும் போயிட்டு ஓடியாரேன். எம்மோ என்ன நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்றா? நான் இன்னைக்கு லீவு தானே பண்ணா? ஏலா நான் இப்ப உன்னை அடிக்கிற மூடல இல்ல, சந்தோஷத்துல இருக்கேன். நீ ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிரு பத்துக்க. சாயங்காலம் தான் அவளுக்கு தண்ணி ஊத்துவோம். அப்படின்னாலும் நீ காலையில இருந்து வீட்டுல இருந்து ஒன்னும் கிளிக்க போறதில்ல. கிளம்பு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. சோரெல்லாம் உனக்கு கட்டி வச்சுட்டேன், பட்டல தண்ணி அடைச்சிட்டு போயிட்டே இரு பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடத்துல அவ கிளாஸ் டீச்சரை பார்த்து விவரத்தை சொல்லிடு சரியா? எம்மோ யாம்பை இப்படி இருக்கா? இங்க பாரு சந்தியா, எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள கிளம்பிரு. சே இந்த கும்மி இப்படிதான் பண்ணுவாப்பா. சரி சந்தியா, உனக்கு வயிறு கீறு வலிச்சு நோயி வெந்தயத்தை அள்ளி வாயில போட்டு கொஞ்சம் தண்ணி குடி, சரியாயிரும். சரி நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன், சாயங்காலம் பார்ப்போம். உன் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லிடுறேன் சரியா? எப்ப யாருக்கிட்டையும் சொல்லிடாதப்ப ப்ளீஸ் பா, எனக்கு அசிங்கமா இருக்கு. சரி அப்ப நான் உங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட மட்டும் சொல்றேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னா சொல்லி, சொல்லலன்னா கடை. அவளு ஏதாவது கேட்டால் வேணா எங்க அக்காக்கு காய்ச்சல்னு சொல்லிடு. சரி போயிட்டு வரேன், பாய். சரிப்பா. எங்க என்ன லட்சுமி பதட்டமா ஓடியாரா? என்னாச்சு?
ஐயா நான் ஒன்றும் பதட்டமாலாம் ஓடி வரல, சந்தோஷத்துல தலகால புரியல எனக்கு. என்ன லட்சுமி, காலையிலே சந்தோஷமான விஷயம்? ஏதோ ராசி பலன் பாத்தியா? சும்மா இருங்க, இப்ப விளையாடிய நேரம் இல்ல. சரி சொல்லு, சொன்னாதானே எனக்கும் தெரியும். நம்ம மூத்தவா பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படியா? சந்தோஷமான விஷயம்தான். சரி சடங்கு வைக்கணும்ல, 4 பேரை கூப்பிடணும், எல்லாம் செய்யணும். என்ன பண்ணலாம்னு இருக்கா? அதெல்லாம் நான் வந்து பேசுறேங்க. எனக்கு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட சொல்ல வேண்டிய வேலை இருக்கு, போறேன். யார் அது முக்கியமான ஆளு? அந்த பெரிய பொண்ணு பிள்ளைட்ட தான் சொல்லணும். நான் போயிட்டு ஓடியாரே இருங்க. குண்டாத்தி இப்படி ஓடியா? சரி, காலையிலே நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. தலைக்கு தண்ணி கிண்ணி ஊத்த வேண்டி இருக்குமே, 4 பேரை கூப்பிடுவா. செலவுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம இதுல கொஞ்சம் காசு கிடக்கும். அவகிட்ட தானே கார்டை கொடுத்துருக்கோம், எடுத்து செய்யட்டும் செலவை. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு, ஒரு வழியா 1 மாசம் சம்பளம் வாங்கிட்டேன், புதுசா சேர்ந்த வேலையில. அப்படியா? எவ்வளவு தந்தாவ? அது இதுன்னு பிடிப்பாவன்னு சொன்னீங்கல்ல, பிஎஃப்லாம். 1.5 லட்சம் சம்பளம், பிஎஃப் அது இதுன்னு பிடிச்சு போவ 1.40 போல கையில இருக்கு இப்போ. இனிமே பழையபடி உன்னைய நான் மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவேன். இனிமே ஒரு கஷ்டமும் கிடையாது நமக்கு. பரவாயில்லங்க, நான் இவ்வளோ நாள் எங்க கஷ்டப்பட்டேன்னு என் மனசுல ஒரு நாளும் நினைக்கவே கிடையாது. நீங்க இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்பட போறேன்? எனக்கு தான் பெரிய பொண்ணு ரொம்ப வருத்தமா இருந்தது. உங்க அண்ணன் வீட்டுல இருந்து வேற உன்னைய உங்க மைனி தனியா இருங்கன்னு சொல்லி இந்த சின்ன வீட்டை கொடுத்து இருக்க வச்சுட்டாவளா. நீயும் வேற எங்க வீட்டுக்கும் வர மாட்டிய, என்ன பண்ணன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வேலையும் சரியா கிடைக்கலையேன்னு. பரவாயில்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே நல்ல வேலையா கிடைச்சதுனால தப்பிச்சோம். இனிமே நம்ம சீக்கிரமா வேற வீட்டுக்கு போயிடலாம், சரியா? வருத்தப்படாத. வேண்டாங்க, இந்த சின்ன வீட்டிலே இப்போதைக்கு இருப்போம். உங்க சம்பளத்தெல்லாம் சேர்த்து ஒரு நிலம் வாங்கி நம்ம தனியா ஒரு வீடு கட்டுவோம். நீ அப்படி சொல்றியோ? நீ சின்ன வீட்டுல இருக்கியா, கொஞ்சம் நல்லா உனக்கு வசதியா பெரிய வீடா பார்த்து வச்சுட்டு அதுல வச்சுட்டு அதுக்கப்புறமா சேமிக்கலாமோன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, எனக்கு இந்த வீடே பழகி போச்சு, நல்லா தான் இருக்கு. நம்ம இங்கே இருப்போம். நீங்க அந்த காசெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல நல்லா சேஃப்டியா போட்டு வைங்க. நம்ம ஒரு நிலம் வாங்கி ஃபர்ஸ்ட் வீடு கட்டுவோம், அதுக்கப்புறம் பிள்ளைக்கு சேர்த்துக்கிடலாம். இப்பதானே சிம்ரனுக்கு 5 வயசு ஆகுது. இனிமே பள்ளிக்கூடத்துல ஊருக்குள்ள சேர்த்து விடுவோம். ஃபர்ஸ்ட் பக்கத்துல போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா அவளை வேற பெரிய நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுவோம், வேன்ல போற மாதிரி. இப்போதைக்கு இது போதங்க. நம்ம ஒரு வீடு வாங்கணும். இப்போ வீடு இல்லாததுனால தானே நம்மளுக்கு காமிச்சிட்டாவ. நம்ம ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வீட்டில் நம்ம மகாராணி மாதிரி வாழலாம். எனக்கும் அதான் ஆசை பெரிய பொண்ணு, உன்னைய மகாராணி மாதிரி ஒரு பெரிய வீட்டுல வச்சு பார்க்கணும்னு. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்பயும் நல்லா மகாராணி மாதிரி தான் இருக்கேன். வாங்க சாப்பிடுவோம். சரி, ஆமா சிம்ரன் எங்க? எங்க அண்ணன் வந்தாவ, அப்படியே கடைக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போனவ, அவிய பின்னால போயிட்டா. அப்படியா? சரி சரி. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு, என்ன இவ்வளவு நேரமா கூப்பிட்டு அவளுக்கு காதே கேட்கலையாக்கும். சரி நாமளே உள்ள போவோம். பெரிய பொண்ணு. வாங்க வாங்க. ஐயோ, புருஷனை முன்னாடியும் பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டேனடே. ஐயே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கோ, வாங்க உட்காருங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வாரேன். தம்பி இருங்க, முக்கியமான விஷயம், நீங்களும் இருக்கணும். ஐயோ அப்படியா? சரிக்கா சொல்லுங்க. என்ன லட்சு, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம் தான் பெரிய பொண்ணு. நம்ம சந்தியெல்லாம் பெரிய மனுஷியா இருக்கா. சூப்பர் லட்சு, ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டே கிடந்திய, ஒரு வழியா உங்க பெரிய மோளும் பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். ஆமா பெரிய பொண்ணு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் வீட்டுல விஷயத்த சொன்னாலுவ, சொன்ன உடனே உன்கிட்ட தான் சொல்ல ஓடியாரேன். ஏன் இளைய மோவா சடங்கா இருக்கும்போது நீ தான் எல்லாம் செஞ்சா. அதான் மூத்த மோவா சடங்கானாலும் உன் மாப்பிள்ளைய தான் நான் தாய் மாமனுக்கு வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பெரிய பொண்ணு. இதுல என்ன இருக்கு லட்சு, சந்தியா சடங்கையும் நல்லா சிறப்பா செஞ்சிருவோம். இது போதும் பெரிய பொண்ணு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பெரிய பொண்ணு, இந்த முறை நீ எந்த செலவும் செய்யாண்டாம் பெரிய பொண்ணு. நீ உன் மாப்பிள்ளைய என் பிள்ளைக்கு தாய் மாமே முறைக்கு மட்டும் உட்கார வச்சா போதும். என்ன லட்சு இப்படி சொல்லிட்டியே? நம்ம சோனிக்கு செஞ்ச மாதிரி சந்தியாக்கும் சடங்கு நல்லா சிறப்பா தடப்படலாம் செஞ்சிடலாம். நான் எல்லாம் பாத்துக்கிடுறேன். வேண்டாம் பெரிய பொண்ணு, உனக்கு எதுக்கு செலவு? நீ போன தடவை செஞ்சதே எனக்கு மனசே கஷ்டமா இருந்துச்சு, இந்த பிள்ளை போட்டு எல்லாம் செஞ்சுட்டு அடக்காளேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த முறை எதுவும் செய்யாண்டாம் பெரிய பொண்ணு. நீ வந்து சிறப்பா முன்னாடி நின்னாலே போதும் எனக்கு. எங்க வீட்டுக்காரையே இவ்வளவு நாளும் குடின்னு குடிச்சிட்டு அந்த சுத்திட்டு இருந்தாலும் கொஞ்சம் சம்பாதிச்சு பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்காரு பிள்ளைகளுக்குன்னு. வந்த உடனே அந்த கார்டை தந்தாரு, அதுல கொஞ்சம் காசு கிடக்கு பெரிய பொண்ணு. அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அதுல சடங்கு கொஞ்சம் எடுத்து அதுல கொஞ்சம் காசு எடுத்து செஞ்சுக்கிடலாம். நான் சடங்குக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிடுறேன் பெரிய பொண்ணு. நீ வந்து நின்னா மட்டும் போதும், சபைக்கு தாய்மாமே முறைக்கும் அத்தை முறைக்கும். சரி லட்சு, கண்டிப்பா. இது போதும் பெரிய பொண்ணு, இதுக்குதான் வாண்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன் மித்துக்க. சரி, எல்லாருக்கும் சொல்லணும்ல. இப்ப 3ஆம் நேத்து சிம்பிளா செஞ்சு விட்டுட்டு 41 கழிச்சப்புறம் தான் பெரிய சடங்கா கழிக்கணும் பெரிய பொண்ணு. இப்ப அக்கம் பக்கம் தெருவுல 4 பேரை கூப்பிட்டு 3ஆம் நேத்து தண்ணி ஊத்தி விட்டுற வேண்டியதுதான் பெரிய பொண்ணு. பெரிய சடங்கா எடுத்து செய்யறதெல்லாம் 41ல தான் செய்யணும். சரி லட்சு. சரி, இனிமேதான் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லணும் பத்துக்க. சரி பெரிய பொண்ணு, நான் வாரேன். சரி லட்சு, நீங்க போங்க, நான் அப்புறம் வாரேன். சரிம்மா.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்